ஓம் சைராம் சைராம் சைராம். எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? எல்லோரும் நலமாக இருக்க நான் அப்பா பிரார்த்தனை செய்கிறேன். சாயன் கருணையால் நம்ம அப்பாவை வணங்குற சாய்ராம் அனைத்து குடும்பங்களுமேவும் அப்பாவோட நம்ம முழு நம்பிக்கையோடு வணங்குவோம். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம சாய்ராம் சிலர் என்கிட்ட கேட்பாங்க, சாய்ராம் நம்ம அப்பாவை வணங்குறோம், இருந்தாலும் நம்மளுக்கு யாராவது கெடுதல் பண்ணால் நம்மளுக்கு வந்துடுமா, எங்களுக்கு ஏதாவது செஞ்சிடுறாங்க, அதனால தான் எனக்கு கஷ்டங்கள்லாம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதுபடி தான் உங்களுக்கு நடக்கும். அதனால் எது கெடுதலாக நடந்துக்கிட்டு இருந்தாலும் நம்ம அப்பா சாய் நம்ம கூட இருக்காங்க, அவருடைய ஆத்ம சக்தி மிக பெரியது அப்படின்னு நீங்கள் நம்பிக்கையோடு நம்ம சாயப்பா வணங்குங்க. அது நம்மளுக்கு 100% நன்மையை கொடுக்கும் அப்படின்றத நான் அப்பா மேலே ப்ராமிஸ் பண்ணி சொல்லிக்கிருவேன். ஏன்னா நான் எந்த சூழ்நிலையுமே ஜாதகமோ இந்த குறி பார்க்குறாங்க அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் ஒரு நாள் கூட நான் பார்த்ததே இல்லை. அதுக்காக ₹1 கூட நான் செலவு பண்ணதும் இல்லை. நான் அப்பா முன்னாடி அதையெல்லாம் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் அப்பாவுக்கு நல்லா விளக்கேற்றி வணங்குங்க. நீங்கள் பாசிட்டிவாக ஒவ்வொரு விஷயத்தையும் நினைங்க. நம்ம வார்த்தைகள் வீட்டில் நல்ல சொற்களை பேசுங்க. நம்ம அப்பாவுடைய நாமங்கள் அனைத்துமே நீங்கள் வீட்டில் அஷ்டோத்திரம் இந்த மாதிரியெல்லாம் போடுங்க, சச்சரிதம் படிங்க. இந்த மாதிரி நம்ம தினந்தோறும் நம்ம அப்பாவை வழிபடையில் நம்மளுக்கு எந்த விதமான தீய சக்தியும் நம்மளை நெருங்காது. ஏன்னா நான்லாம் அவ்வளோ பயப்படுவேன் இருட்டுக்குள்ளே போகிறதுக்கேவும். அப்பா வணங்கின பின்னால் தான் எனக்குள்ளே கொஞ்சம் நிறையா தைரியமெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. நம்ம அப்பாவை வணங்கியில் நம்மளுக்கு மன தைரியம் கிடைக்கும். அதனால் நம்ம சாய்ராம் எதுவுமே எந்த கெட்ட சக்தியும் நம்மளை ஒன்றும் பண்ணாது. ஏன்னா நம்ம அப்பா ஒரு நல்ல ஒரு ஆத்மா. அந்த ஆத்மா நம்ம தினந்தோறும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் அப்படின்னு நம்ம சொல்லையில் நம்மளுக்குள்ள ஒரு நல்ல ஒளி எழும்பி நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயத்தை அதை ஒரு சக்தியாக கொடுக்கும். இதை நானும் சேர்ந்து கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கும் நான் தெரிஞ்சதை சொல்கிறேன். நம்ம அப்பா வணங்குற சாய்ராம் அனைவருமேவும் வீணாக எந்த பணத்தையும் நம்ம செலவு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம வீட்டில் நம்ம இருக்கிற இடத்துல நம்ம அப்பா முன்னாடி அமர்ந்து நீங்கள் மனதார பிரார்த்தனை செய்து ஒரு விளக்கை ஏற்றி அப்பாவை அழைச்சிங்கன்னா அப்பா ஓடி நம்மளை காப்பாற்றுவாங்க. உங்கள் நம்பிக்கையும் பொறுமையும் எந்த அளவுக்கு அது அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம அப்பா நம்ம கூட இருப்பாங்க அப்படின்றத உங்ககிட்ட நான் உறுதியாக சொல்லிக்கிறேன். சாய்ராம் நம்ம அப்பா மிகப்பெரிய ஒரு சக்தி. நம்ம பேசுகிறது அனைத்துமே அவர் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார். நம்ம எல்லோருமேவும் அவரை வணங்குவோம், நன்மை அடைவோம், வாழ்க்கையில் முன்னேறுவோம். குருவின் கருணை நம்ம எல்லோருக்குமே கிடைக்கும். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாய்ராம். ஜெய் ஜெய் சாய்ராம். ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ஓம் சாய்ராம்.